நம்ம இலக்கியாசிரியர் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கியாசிரியர்ல வரப்போற எபிசோட்ல இந்த எஸ்எஸ்கே நம்ம கௌதம் சாருடைய பிஸ்னஸை கெடுக்கணும், நம்ம கௌதம் சாரை வளர விடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த அஞ்சலியும் அந்த எஸ்எஸ்கேவும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பயங்கரமான சதி பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம கௌதம் சார் எப்படி வின் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த எஸ்எஸ்கேவால் நம்ம கௌதம் சாருடைய வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. அதே சமயத்தில் நம்ம இலக்கியா கூடிய சீக்கிரம் இந்த அஞ்சலிக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வரப்போகிற எபிசோட்ல பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஒரு பக்கம் நம்ம ரேவதியம்மா எப்படியோ வந்து அந்த எஸ்எஸ்கேவும் அந்த அஞ்சலியும் வந்து பேசிகிட்டு இருந்ததை கேட்டு நம்ம இலக்கியாவுக்கு கால் பண்ணி சரியான நேரத்தில் சொல்லிடுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் சார் எனக்கு அந்த மண்ணோடைய தரத்தை செக் பண்ண வரதுக்காக ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம இலக்கியாவுக்கு இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே வந்து புரியல. நம்ம இலக்கியா மனசுக்குள்ளே தன்னை தானே வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த அஞ்சலி அப்போவே கார்த்திகிட்ட போட்டு கொடுத்துருந்தா அந்த அஞ்சலியை ஒரு வழி பண்ணியிருந்தா இப்போ இதெல்லாம் நடந்திருக்காது. நம்ம கௌதம் மட்டும் இந்த மண் டெஸ்ட்டில் ஓகே ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக கௌதமால் அது தாங்கிக்கவே முடியாது. இந்த அஞ்சலி இப்படி பண்ணுறாள், இவளை நம்ம சும்மா விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா இப்போ புலம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் சாரும் நம்ம கௌதம் சாருடைய மேனேஜரும் பார்த்தீங்கன்னாக்கா சந்தோஷமாக மண் டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துகிட்டு மண்ணை எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டுருக்காங்க. போயிட்டு அந்த ஆஃபீஸில் போயிட்டு அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க மண்ணை வந்து செக் பண்ணுறதுக்காக. இன்னொரு பக்கம் இந்த அஞ்சலியும் அந்த எஸ்எஸ்கேவும் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா இந்த எஸ்எஸ்கேவுடைய ஆள் தான் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மண்ணை வந்து செக் பண்ண போகிறாங்க. அந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடியே கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய் நம்ம பணம் கொடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆளை வந்து செட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. அதனால் நம்ம கௌதம் சாரை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கௌதம் சாரை வெயிட் பண்ண வச்சு வெறியாற்றி கடைசியில் நம்ம கௌதம் சாருடைய மண்ணை பார்த்தீங்கன்னாக்கா கூட்டு வந்து வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ கட்டுறதுக்கான அனுமதி கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது. ஏன்னா இந்த மண்ணில் வீடு கட்ட நிற்கவே நிற்காது அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சாரை பார்த்தீங்கன்னாக்கா அசிங்கப்படுத்தி அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கௌதம் சாரும் நம்ம கௌதம் சாருடைய மேனேஜரும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆள்கிட்ட போயிட்டு பயங்கரமாக வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் மட்டும் இதில் வந்து கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் அந்த கடத்தை கூட திரும்ப கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்கா மனசொடிஞ்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த எஸ்எஸ்கேவுடைய ஆள் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஓ அப்படியா, நீங்கள் 200 கோடி ரூபாய்க்கு வந்து இந்த இடத்துல வீடு கட்ட போகிறீங்க, பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதில் ஒரே 1% 2 கோடி ரூபாய் எனக்கு கொடுத்தா நான் அப்ரூவல் கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி அந்த ரவுடி பதினக்கா சொல்லிடுறாங்க. உடனே அதை கேட்டு நம்ம கௌதம் சார் பதினக்கா பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. என்னது 2 கோடி ரூபாய் அப்படின்னு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நம்ம கௌதம் சார்கிட்ட இப்போ அவ்வளோ பணம் இல்லவே இல்லை. அதனால் நம்ம கௌதம் சார் வந்து சூப்பராக ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஆளை பதினக்கா நம்ம வந்து கவர்மெண்ட் கிட்ட லஞ்ச ஒழிப்புத்துறைக்கிட்ட வந்து போட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கௌதம் சார் பையனுக்கு பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்ம கௌதம் சாருடைய மேனேஜரை பையனுக்கு வீடியோவாக எடுக்க வச்சு அந்த ரவுடியையும் மாட்ட விட்டு அந்த எஸ்எஸ்கேவையும் பையனுக்கு மாட்ட விட்டுறாங்க. இந்த எஸ்எஸ்கேவும் அந்த ரவுடியும் சேர்ந்து தான் இப்படி ஒரு சதி திட்டத்தை வந்து தீட்டி இருக்காங்க அப்படின்னு கடைசியில் நம்ம கௌதம் சார் பையனுக்கு கண்டுபிடிச்சி இந்த எஸ்எஸ்கேவுடைய பிளானுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.